காலை வணக்கம். ரொம்ப நாள் ஆசை ஆட்டுக்கல்ல வந்து சட்னிலாம் அரைச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வயசுலலாம் இதை யார் ஆட்டுறது யார் தள்ளுறது அப்படிங்கிற ஒரு பெரிய காம்படிஷனே இருக்குது. இந்த 90s கிட்ஸ் இருக்கவங்களுக்கு தெரியும், ஏன்னா இப்போ இருக்கவங்களுக்கு இது பெருசாக தெரியாது. ஆனால் ஆரிஷ் வந்து இதை வந்து வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி இடம் பிடிச்சி வாங்க சொன்னால், இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1800 சொன்னாங்க. எனக்கு இதோட ரேட் என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் அவர் இல்லைங்க இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது, மிக்ஸி இதை கிரைண்டர் ரேட்டே இருக்குது அப்படின்னு நான் கேட்கும்போது ஒரு 1000 கொடுங்கனாரு. நான் எதுவும் யோசிக்காமல் 1000 கொடுத்து வாங்கினேன். இது 1000 தான் வருமா இல்லை அதை விட அதிகமாக வருமானு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் இதில் வந்து இதை அரிசிலாம் போட்டு எடுத்து கீழே ஊற்றணும்னு சொன்னாங்க. வேறு என்னட்டெல்லாம் போட்டால் இந்த கல் வெளியில் வரும்னு மறக்காமல் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்க. ஆனால் இது வந்து நிறையா வெயிட்டாக தான் இருக்குது, மூவ் ஆகாது. இந்த ஹேண்டில்லாம் கொடுத்துருக்கனால காஸ்ட்லின்னு சொன்னார். இதுவே 200 வரும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ இதில் ஆட்டி சாப்பிட, ஏன்னா நம்ம மிக்சியில் போடும்போது அந்த மிஷினோட ஹீட்னால அந்த சட்னியோட டேஸ்ட்டே வேறு மாதிரி ஆயிரும் அப்படிங்க. இதே நம்ம ஆட்டுக்கல் ஆட்டும் போது இந்த மாதிரி ஹீட் இல்லாமல் இயற்கையான அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். நான் நிறையா சாப்பிட்ருக்கேன். எங்கள் வீட்டிலலாம் நான் 8th படிக்கும் போது வரையுமே எங்கள் வீட்டில் வந்து ஆட்டுக்கல்ல தான் ஆட்டுவாங்க, சட்னியாக இருந்தாலும் இட்லி மாவுனாலும். ஸோ இப்போ தான் வந்து திரும்ப இந்த மாதிரி குட்டி சைஸ்லாம் கொடுத்து பழசை வந்து திருப்பி கொண்டுட்டு வரோம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதை பற்றி தெரிஞ்சவங்க. ஸோ சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் ஆட்டி சாப்பிட்டுட்டு அடுத்த வீடியோ போகிறோம்.